அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி இரவு 12 மணிக்குள்ளே நாம் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படும். அது மட்டும் கிடையாதுங்க, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில துயரமான சம்பவங்கள், நிம்மதியற்ற நிலை, இவை கூட இந்த பரிகாரத்தின் மூலமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நாம் 12 மணிக்குள்ளாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும், எளிய முறையில் எப்படி விரத வழிபாட்டினை செய்து நம்மளால் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய மனசு எப்போதுமே தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எந்த ஒரு முடிவையும் தவறாக எடுக்க மாட்டோம். பிரச்சனைக்கு உண்டான சரியான முடிவை எடுக்கிறவங்க வாழ்க்கையில் நிம்மதி பறிப்போகாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பதட்டத்தில் அதற்கு உண்டான சரியான முடிவை எடுக்காமல் விடுவது தான் காரணம். பதட்டம், மனக்குழப்பம், எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் செயல்படும் போது நமக்கு பிரச்சனை வந்துவிடுகிறது. குடும்பத்தின் நிம்மதி கெட்டு போகிறது. இந்த மனக்குழப்பத்தை கொடுப்பது மனோகாரகமான சந்திரன். உங்களுடைய மனக்குழப்பத்தில் இருந்து விடுபட எந்த பிரச்சனை வந்தாலும் தெளிவான முடிவை எடுக்க சித்ரா பௌர்ணமி தினமான இன்று சந்திர உதயத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் இதோ. அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சந்திரனின் ஒளி பிரகாசமாக உதயமாகும் போது, சந்திரனின் ஒளி இந்த பூமியில் விழும்போது அந்த பிரகாசமான ஒளி உங்கள் மீது விழ வேண்டும். எவ்வளவு நேரம் உங்களால் சந்திரனின் ஒளியில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இன்று குடும்பத்தோடு நில ஒளியில் நேரத்தை செலவு செய்யுங்க. இதனால தான் இன்று எல்லோருமே குடும்பத்தோடு நில ஒளியில் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தை நமக்கு முன்னோர்களும் சொல்லி வைத்திருக்காங்க. இன்று சந்திர பகவானின் ஒளி உங்கள் மீது எந்த அளவுக்கு விழுகின்றதோ அந்த அளவுக்கு சந்திரனின் சக்தியை உங்களுடைய உடம்பு உள்வாங்கிக் கொள்ளும். இந்த வருடம் முழுவதும் அந்த சந்திர பகவானின் ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு பவர் நில ஒளியில் இருந்து இன்று பூமிக்கு வரப்போகிறது. இதை நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக செய்தாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம்தான். இந்த நிலவு ஒளியில் அமர்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை 108 முறை எழுதுங்க. குடும்பத்தோடு நிலவு ஒளியில் அமர்ந்து சாப்பிடும்போது எல்லோரும் இந்த ராம நாமத்தை மனதார ஒரு முறையாவது உச்சரியுங்கள். சாதாரணமாக ராம மந்திரத்தை உச்சரித்தாலே பல மடங்கு நல்லது நமக்கு நடக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி நில ஒளியில் ராம மந்திரம் உச்சரிக்கும் போது பல மடங்கு நல்ல சக்தி நம்முடைய உடம்புக்குள்ள ஊடுருவும். ராம மந்திரம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரம். இந்த ராம மந்திரத்தின் சிறப்புகளை பற்றி மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கஷ்டம் அப்படின்னு வரும்போது தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் கொடுக்கும் மருந்து இந்த ராமநாமம் தான். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நிலா ஒளியில் அமர்ந்து இந்த ராமநாமத்தை நீங்கள் எழுதும்போது, ராமநாமத்தில் மனதார சொல்லும்போது உங்களுடைய பாவங்களும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையோடு இன்று மாலை அனைவருமே குடும்பத்தோடு சேர்ந்த நிலா வெளிச்சத்தில் நேரத்தை செலவு செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதே மாதிரி இரவு 12 மணிக்குள்ளாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டினுடைய தொடக்கமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழுமை பெற்ற சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நம் அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது சித்திரகுப்தரின் வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சித்திரகுப்தரை வழிபட்டால் நம்முடைய பாவ கணக்கு
உங்களுக்கு புண்ணிய கணக்காக அவர் மாற்றுவார் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. இந்த நாளில் வழிபடுவதால் பாவங்களை செய்ய விடாமல் புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை மாற்றி தருவார். நீங்கள் செய்த பாவம் எந்த விதத்திலையுமே மாறப்போவதும் கிடையாது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுவதால் நம்முடைய மனம் தீய எண்ணங்களை சிந்திப்பதை விடுத்து நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் அப்படிங்கிற நிலைக்கு மாற்றுவார் சித்திரகுப்தர். இந்த நாளில் நோட்டு புத்தகம் எழுதுகோள் வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியது. சித்ரா பௌர்ணமி அன்று புண்ணியங்கள் பெருகவும் பாவங்கள் குறைவதற்கும் சித்திரகுப்தரை நாம் வழிபடுறோம். அதே மாதிரி இதைவிட சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சிவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள், அதாவது திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் போன்ற மலை தலங்களில் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சித்ரா பௌர்ணமி வரும் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:16 மணிக்கு தொடங்கி மறுநாள் 24ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5:47 மணிக்கு நிறைவடைகிறது. 23ஆம் தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் முழுவதும் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிய பிறகு அண்ணாமலையாரை வரிசையில் நின்று கூட்ட நெரிசலில் தரிசனம் செய்தால் மட்டுமே அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பொருள் கிடையாது. கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு கோவில் வாசலில் தீபமேற்றி வழிபட்டாலும் கூட போதுமானது. கொஞ்சம் கூடுதலாக சிரமப்பட்டு அண்ணாமலையாரை தரிசித்தால் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். சந்திரனின் தாக்கம் இருந்தால் நமக்கு மனக்கவலைகள் இருக்கும். சிவபெருமான் சந்திரனுக்கே வாழ்வளித்தவர் அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமியில் சிவனை வழிபடுங்க. நிச்சயமாக மனக்கவலைகள் அனைத்துமே தீரப்பெறும். மேலும் நாராயணர் பூஜை செய்து பெருமானின் கருணையையும் நாம பெறலாம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று சித்ரா பௌர்ணமி அன்று வழிபாடு செய்வது சிரமமாக தோன்றினால் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை பிரகாரத்தை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்க. சந்திரன் உதயமான பிறகு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. சந்திர பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபட சிவனின் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. சித்திரன்னம் தயாரித்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஒன்றாக நின்று இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்த நீங்கள் அனைத்து விதத்திலையும் தயாராகலாம். அதே சமயம் சித்திரகுப்தர் அப்படின்னு வரும்பொழுது இன்றைய தினம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை நாம் எவ்வாறு வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாம் அவரை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மாலை நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வரும்பொழுது நாம் நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையை சுத்தப்படுத்தி வண்ண மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வைத்திருப்போம். அதே மாதிரியே தான் இன்றைய தினம் மாலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையை நன்றாக சுத்தப்படுத்தி விட்டு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு நீங்கள் பூஜை அறையை அலங்காரம் பண்ணிக்கலாம். வண்ண வண்ண வாசனை மிக்க மலர்களால் பூஜை படங்களில், அதாவது சுவாமி படங்களை நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். உங்ககிட்ட சித்திரகுப்தரினுடைய சிலைகளோ அப்படி இல்லைன்னா படமோ இருக்குது அப்படின்னா அந்த படத்தையும் நாம் தொடச்சி அதுலேயும் மஞ்சள் குங்குமம் இட்டு வண்ண மலர்களால் சித்திரகுப்தர் படத்தையும் நாம் அலங்காரம் செய்து கொள்ளலாம். இப்படி செய்ததுக்கப்புறமா நீங்கள் வழக்கமாக என்ன மாதிரியான பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய விரத வழிபாட்டுகளை மேற்கொள்கிறீர்களோ உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலாகத்தான் நீங்கள் இந்த பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதாவது சந்திரன் அவர்கள் உதயமானதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நைவேத்தியமாக பால் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. பாலோ தயிரோ இது இரண்டையுமே அறவே தவிர்த்து கொள்ளுங்க. இதை தவிர்த்து நீங்கள் மற்ற அன்னங்களை நீங்கள் வைக்கலாம். அதாவது புளி சாதம், எலுமிச்சை பழ சாதம், பொங்கல், வெண்பொங்கல் இது போன்ற நெய்வேத்தியங்களை வைத்து படையல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க பயிர் வகைகளை கூட நீங்கள் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் பிரசாதமாக உண்ணலாம்.
இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சித்திரகுப்தரை இவ்வாறு நாம் வழிபட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து புண்ணியங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களை அருள்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இந்த நாளில் சித்திரகுப்தரை நாம் இவ்வாறாக வழிபடுறோம். கையில் ஏடும் எழுத்தாணியும் வைத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தரை இந்த நாளில் வழிபடுவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம்.